இன்னைக்கு என்னுடைய ஒன் ஆஃப் த கிளையண்ட்டுடைய ரீலை தான் நான் எடிட் பண்ண போகிறேன். இதில் நம்ம ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவர், இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் தென் எடிட் வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல்ரெடி நான் ஸ்கிரிப்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் 2ல வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் வாய்ஸ் ஓவர் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் டால்பி ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, சுற்றி இருக்கிற நாய்ஸில் பெருசாக கேட்காது. அண்ட் தென் வாய்ஸும் கிளியராக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். சம்மர் வந்தாச்சு, இனி மழையால் வுட்டன் டோர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. வெதரை நம்பவே முடியாது, மாறிட்டே இருக்கும். பட் நம்ம டோர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன பண்ணுறது, வுட்டன் டோர்ஸ்னாலே இது ஒரு பிரச்சனை. வுட்டன் டோர்ஸ் மழையில் மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணும், ஸ்வெல் ஆகும், அப்புறம் கிராக்கே ஆயிடும். இதுவே ஸ்டீல் டோர்ஸ்னா பிரச்சனையே இல்லை. அதுவும் ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ்னா வாய்ப்பே இல்லை. நம்ம ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ் மழை, காத்து, கத்திரி வெயில்னு எல்லா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்லையும் ஸ்ட்ராங்காக நிற்கும். நோ வார்பிங், நோ ரெஸ்ட், நோ டேமேஜ் அண்ட் பக்கா செக்யூரிட்டி தான் நம்ம ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ். இன்னும் ஏன் மலையில வெயிட்டிங், ஸ்டீல் டோர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஸ்டீல் டோர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணும்னா ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை எப்படி நான் டைம் லைன்ல இம்போர்ட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு வீடியோவா மாத்துறேன் அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணோம். எப்பயுமே ஒரு ரீல் எடிட் பண்ணணும்னா ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணாதான் அதில் எடிட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு 1080 டேப் 1920. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வெர்டிக்கலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க என்னோட ஆடியோ, இதை நான் அப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவில் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த வேவ் ஃபார்ம்ஸ் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கேப்ஸ் இருக்கும், நடுவில் வாய்ஸ் இருக்கும், நடுவில் கேப் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வே தான். இதுக்கு நம்மளுக்கு தேவையான கீ மொத்தம் 3, Q, W and E. இன்கேஸ் இது நீங்கள் செட் பண்ணல அப்படின்னா கீபோர்ட் ஷார்ட்கட்டில் போயிட்டு இந்த 3 கீக்கான ஷார்ட்கட்டை கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே கேப் இருக்குது. ஸோ இங்கே வச்சுட்டு E கொடுத்தனா கட் ஆகிடும். ஸோ வந்து இது செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலிட் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி E, அப்புறம் இப்போ Q கொடுத்தனா லெஃப்ட் ட்ரிம் ஆகிடும். இங்கே E கொடுத்துட்டு இங்கே கொடுத்தோம்னா லெஃப்ட் ட்ரிம்மு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணிட்டோம். இந்த ட்ரிம்மிங்லேருந்து நம்மளுக்கான டோட்டல் டியூரேஷன் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 minutes 3 seconds வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்து நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் மட்டும் வச்சு கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணி முடிச்சிட்டோமா. நடுவில் இவ்வளோ கேப்ஸ் இருக்குது. இந்த கேப்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றா கிளிக் பண்ணி டெலிட் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ இது ஏற்கனவே இருக்கிற ஒரு ட்ரிக் தான். ஸோ ஜஸ்ட் நம்ம கிளிப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சீக்வன்ஸ் போயிட்டு க்ளோஸ் கிராப் கொடுத்தோம்னா எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 40 seconds வந்திருக்கு. ஸோ இதில் இன்னும் ஏதாச்சும் ட்ரிம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ரிப்பீட்டேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு தெரில. ஸோ அதை நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு தென் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியோவை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த ஆடியோவை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஆடியோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடலாம். இங்கே எசென்ஷியல் சவுண்ட் நம்ம வச்சுருப்போம். இந்த எசென்ஷியல் சவுண்ட்ஸில் டைலாக்னு இருக்குல்ல, இந்த டைலாக்கை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரீசெட் இருக்குல்ல, இந்த ப்ரீசெட்டில் போயிட்டு பாட்காஸ்ட் வாய்ஸ்ன்னு கொடுத்துடலாம். அண்ட் தென் இந்த பாட்காஸ்ட் வாய்ஸில் ஒரு என்ஹான்ஸை நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கிளிப்பை செலக்ட் பண்ணி என்ஹான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ செட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, வுட்டன் டோர்ஸ்னாலே இது ஒரு பிரச்சனை. வுட்டன் டோர்ஸ் மலையில் மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணும், ஸ்மெல் ஆகும். ஓகே, முன்னாடி இருந்த வாய்ஸ்க்கு இப்போ கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி நல்லா இருக்குது. ஸோ இந்த லெவல் ஆஃப் குவாலிட்டி போதும். இதில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வாய்ஸ் ஓவருக்கு நம்ம இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணணும். அதாவது அசெட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எடுத்துப்போம். ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அதுக்கு எப்படி இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்ன அப்படின்னா ChatGPTயும் லியோனார்டோ ஏஐயும் வச்சு நம்ம இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நடுவில் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம கூகுள் ஜெமினியோடைய வியோவை யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸை கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ChatGPTயில் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டை கேட்க போகிறேன். என்னுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். ஸோ இதில் நான் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாட்டிக் கீனோ அப்படிங்கிறத வச்சுருக்கேன். நம்ம ஸ்டைலி சினிமாட்டிக்கில் வச்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட் வந்து மீடியமில் வச்சுட்டு குவாலிட்டியில் வச்சுட்டு இமேஜ் டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து 9:16 தேவைப்படுது. ஸோ அதில் வச்சுட்டு ஒரு 2 இமேஜஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தோம்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதவு மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. எனக்கு இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ
நம்ம இதையே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம சி கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இமேஜை வந்து நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். கிராப் யூஸ் பண்ணி இமேஜை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பெட்டர் லுக்கில் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன் தான் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த டோரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஐ வில் கிவ் ஆட் வுடன் டோர் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஓப்பனில் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நான் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதில் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இந்த ஷார்ட்டையே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா நம்ம இதை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை கன்வெர்ட் பண்ணோம்னா விச் லுக் பெட்டர் கூகுள் ஜெமினி ஏஐ ஸ்டூடியோன்னு போட்டோம்னா தான் வரும். இதில் ஜென்ரேட் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஜென்ரேட் மீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மாடலில் நம்மளுடைய இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்ட பின்னாடி வச்சுட்டு நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு ஒரு 8 செகண்டுக்கு வியோ 2ல நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா டோர் வச்ச இமேஜை வந்து வீடியோவாக மாற்றிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கேட்ட மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நம்மளால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அப்படியே எடுத்து இங்கே வச்சுக்கலாம். சம்மர் வந்தாச்சு, இனி மழையால் வுட்டன் டோர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஆடியோவுக்கு இது கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை நம்ம வந்து கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வந்தாச்சு, இனி மழையால் இதை கொஞ்சம் வந்து நம்ம டைம் ரீமேப் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி லுக் மச் பெட்டர். இல்லை டைம் ரீமேப்பிங் பண்ணுறது கஷ்டம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை நான் அதனால் நெக்ஸ்ட்டு பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து டைம் ரீமேப் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பென் டூல் எடுத்து இப்போ 2 பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம 2 ஷார்ட்டாக வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இது ஒரே ஷார்ட்லேயே நல்லா மேட்ச் சம்மர் வந்தாச்சு, இனி மழையால் வுட்டன் டோர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெதரை நம்பவே முடியாது, அது மாறிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்து நம்மளுடைய டோர்ஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம அதே மாதிரி ஒரு ஹவுஸை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த இமேஜை வச்சு நம்ம ஏதாச்சும் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த இமேஜை கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணோம்னா இப்படி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதே சேம் கமாண்ட் சி கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இப்படி வரும் ஓரளவுக்கு. ஜென்ரேட்டிவ் எக்ஸ்பேண்ட் அண்ட் ஜென்ரேட். ஸோ இது வந்து பார்க்க வந்து ஒரு டீசெண்டான அவுட்புட்டாக இருக்குது. ஸோ இந்த டோர் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டேமேஜாக இருக்கணும். ஸோ இதனால் இது மட்டும் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு மழையால் டேமேஜான வுட்டன் டோர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ரெயின் ஃபோட்டோஷாப் ஜெனரேட்டிவ் ஃபில். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் அப்படியே நம்ம காப்பி பண்ணி இதில் போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ ஜென்ரேட்னு கொடுத்தோம்னா ஸோ இந்த டோர் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இந்த டோரை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். டாட்ஜ் அண்ட் பர்ன் எஃபெக்ட்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டாட்ஜ் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் பிரைட் ஆக்கிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிளியராக தெரியும், இல்லைன்னா சுத்தமாக தெரியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜஸ். இந்த இமேஜ்லேருந்து ஒரு ஜூம் போகணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ChatGPT கிட்டே இந்த இமேஜை கொடுத்து ஓகே இப்போ என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டை சொல்லி ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொன்னதை அதுக்கு ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த இமேஜையும் இந்த ப்ராம்ப்டையும் கொண்டு போய் நம்ம வியோவில் போட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து பக்கவாக வரும் அப்படிங்கிறத நம்பலாம். ப்ராம்ப்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நம்ம ரன் கொடுத்தோம்னா ஓகே இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு லிட்ரலி முன்னாடி வீடியோக்கு எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதை வந்து நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது கிளிப்பை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. வெதரை நம்பவே முடியாது, அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய டோர்ஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த இடத்துல ஆடியோட லென்த் அதிகமா இருக்கு. நம்ம இன்னொரு வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருந்தோம், அது இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த போர்ஷன் வந்து இதுல பார்க்க நல்லா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இதை மட்டும் கட் பண்ணி இங்க வச்சுக்கலாம். மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய டோர்ஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது அப்படியே நெக்ஸ்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதில் டைம் ரீமேப்பிங் கொஞ்சம் டைம் ரேம்ப் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய டோர்ஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஃப்ரேம் பிளெண்டிங்கை ஆப்டிக்கல் ஃப்ளோக்கு மாற்றிட்டு ட்ரை பண்ணோம்னா இது விச் வில் பி லுக் பெட்டர்னு நினைக்கிறேன். இனி மழையால் வுட்டன் டோர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. வெதரை நம்பவே முடியாது, அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய டோர்ஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் வந்து நடுவில் ஒரு
2 செகண்ட் ஆஃப் பார்ட்ஸுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதை நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ரெயின்னால டேமேஜ் ஆகிருக்கிற வுட்ஸை நம்ம காட்டணும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் எடுத்துட்டோம், நம்ம வீடியோஸும் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இதை டைம் லைனில் வச்சு மேட்ச் பண்ணி ஒரு வீடியோவாக ஜென்ரேட் பண்ணலாம். அது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அந்த ஜென்ரேட் பண்ண ஒரு 3 இமேஜஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நடுவில் இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம். ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன பண்ணுறது, வுட்டன் டோர்ஸ்னாலே இது ஒரு 15 செகண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து நம்ம ஃபுல்லாக ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணி ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஆக்சுவலாக கொடுத்துருக்கிற ஃபுட்டேஜஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி டெக்ஸ்ட் போட்டு கொடுத்தோம்னா வீடியோ வந்து பக்காவாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம 15 செகண்ட்ஸுக்கு ஃபுட்டேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டோமா, இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 15 செகண்ட்ஸுக்கு ஃபுட்டேஜஸ் அரேஞ்ச் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபுட்டேஜஸ் அப்படியே இதில் தூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா வீடியோ பார்க்க நல்லா இருக்கும். அப்படியே நான் வீடியோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோஸ்லேயே ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி லுக் பெட்டர். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறதுலே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வீடியோஸ் அரேஞ்ச் பண்ணி அண்ட் தென் அவுட்ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இது இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ரொட்டேஷன் ஒரு ஸ்கேல் எஃபெக்டை போடுவோம். விச் லுக் பெட்டர்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு பண்ணுறது இருக்கணும். என்ன பண்ணுறது, வுட்டன் டோர்ஸ்னால இப்போ 2 பண்ணியாச்சு. இதுக்கு 2த்துக்கு வந்து நம்ம எஃபெக்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற எஃபெக்ட்ஸில் எனக்கு பிடிச்சது வந்து இதுதான். நம்ம இது யூஸ் பண்ணுவோம், இது அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இருக்கணும். என்ன பண்ணுறது, வுட்டன் டோர்ஸ்னாலே இது ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம ரெயின் எஃபெக்ட் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்று ஆட் பண்ணோம். நம்ம பிக்சல்ஸில் போயிட்டு நம்மளுடைய விச் இஸ் நம்மளுக்கு தேவையான ஒரு தண்டர் ஸ்டார்ம் வீடியோ வந்து தேவை. ஸோ இதில் வந்து நம்ம வெர்டிக்கலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சம்மர் வந்தாச்சு, இனி மழையால் வுட்டன் டோர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து நம்ம தண்டர் ஸ்டார்ம் எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம ஆல்ரெடி தண்டர் ஸ்டார்ம் சவுண்ட் எஃபெக்ட் எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு நம்ம அப்படியே இதை கொண்டு போய் தண்டர் ஸ்டார்முக்கு அப்புறம் இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் கொஞ்சம் நியூஸ் சேனலில் இருக்கிற ரெயின் நியூஸ்லாம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த 3 கிளிப் இருக்குது. இந்த 3 கிளிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை 3 அப்படியே வைக்காமல் இதை வந்து ஒரு எஃபெக்ட் பண்ணி வச்சோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக. ஓகே, இப்போ இந்த ஃபுட்டேஜும் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகிட்டு ஃபேட் ஆகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் பண்ணிவிட்டு Ctrl+Shift+D கொடுத்தோம்னா ஓரளவு வரை மிதமான மழையில் கனமழை வரை மிதமான மழைக்கு கடந்த 3 நாட்களாக அவ்வப்போது மழை பொழிந்து வருகிறது. வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என ஓகே, இந்த 3 நியூஸ் போதும். இதில் கொடுத்துருக்கிற மியூசிக் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ஆட் ஸோ இதை வந்து இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கனமழை காரணமாக வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த கிளியர் ஆடியோ டைப் கொடுத்துட்டு மியூசிக்கில் பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு விச் வில் பி கனமழை காரணமாக வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என. இது 3 போதும். இந்த 3த்தையும் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும்ல. ஸோ இது நான் எப்படி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு டிவியில் இந்த நியூஸ்லாம் ப்ளே ஆகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால் ஒரு சிஆர்டி டிவி எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டில் சிஆர்டி டிவி அப்படின்னு போட்டோம்னாலே வரும். ஓகே, இந்த டிவி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 3 டிவிலையும் ப்ளே ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதாக கிளிக் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்துக்கலாம். இந்த இமேஜ் அப்படியே கொண்டு வந்து டைம் லைனில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த 3த்தையும் நம்ம நெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3த்தையும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஸோ இதை வச்சு இப்படி வச்சுக்கலாங்க. இதை வந்து எக்ஸ்டேண்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம அதில் அப்ளை பண்ண போகிறது அல்ட்ரா கீன்ற எஃபெக்ட்டு. அல்ட்ரா கீயில் நம்ம இந்த க்ரீனை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் ஒன்று டூப்ளிகேட் எடுத்து ஒவ்வொரு டிவிலையும் நம்ம இதை அட்டாச் பண்ணலாம். இது அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிள் தான். எப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டிவியில் வைக்கலாம். ஸோ பட் இந்த டிவியில் என்ன பிரச்சனைனா இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, கிளியராகவும் இல்லை, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இல்லை. ஸோ அதனால் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்னர் பின்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் சரி பண்ணலாம். அண்டு
கார்னர் இந்த கார்னர் பின் எஃபெக்ட் இதில் போட்டுட்டு இந்த கார்னர் பின்னை செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 கார்னர் பின்ஸும் வந்துடும். ஸோ இதை வந்து லைட்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்கேலிங்னு இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் இப்படி ஸ்க்வீஸ் பண்ணுறோம். இப்படி ஸ்க்வீஸ் பண்ணுறதுனால என்னென்னா அந்த ரியலிஸ்டிக்காக அந்த இடத்துல அந்த டிவி எப்படி இருக்குமோ அப்படியே வரும். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் லென்ஸ் டிஸ்டார்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் லென்ஸ் டிஸ்டார்ஷன்னா டிவியில் சிஆர்டி டிவி வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கும். ஸோ அதனால் லென்ஸ் டிஸ்டார்ஷனை ஆட் பண்ணிவிட்டு கர்வேச்சரை வந்து இப்படி போட்டோம்னா இட்ஸ் வில் பி இதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிரும். இப்போ ஃபில் ஆல்ஃபாவை கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ இதை தூக்கி மேலே வச்சோம்னா இது கொஞ்சம் டிவிலேயே ப்ளே ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 1 மணி வரை மிதமான கோவையில் கனமழை காரணமாக வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த ஓகே, இதையே நம்ம இந்த இடத்துக்கும் இந்த டிவிக்கும் நம்ம செட் பண்ணணும். ஸோ அதே தான், ஜஸ்ட் சிம்பிள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த மோஷனை கிளிக் பண்ணி இங்கே மாற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்டு. இந்த டிவிக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் கர்வேச்சர் ஆக்கணும் கரெக்டாக. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இந்த கர்வேச்சரை வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல்னு இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி கர்வேச்சரை வந்து கொஞ்சம் மாற்றலாம். ஓரளவுக்கு இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரிஜினல் சிஆர்டி டிவியோட எஃபெக்டை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சிஆர்டி எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கான ப்ரீசெட்டை நான் நெட்டில் எப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ரீசெட்டு. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ப்ரீசெட் இருக்குது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுடைய ப்ரீசெட் பின்னில் ஆட் பண்ணிடுவோமா. ஸோ இந்த சேனல் 2 வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த 3 எஃபெக்ட்லேயும் இந்த சேனல் 2 போட்டால் கரெக்டாக வந்துடும். ஸோ ஓகே, ஸோ இது செட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே ஒரு லென்ஸ் டிஸ்டார்ஷன் வச்சுருக்காங்களா, இது நமக்கு வேணாம். அண்ட் தென் இதோடைய ஸ்கேல் பொசிஷன் வேல்யூவும் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இது அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணோம்னா லைக் we can ஸோ இதில் வந்து ஒரு ஜேக்கட் எல்கட் மாதிரி போட்டோம்னா இது மேட்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இது போட்டுட்டு அது 16 மாவட்டங்களில் பகல் 1 மணி வரை மிதமான கோவையில் கனமழை காரணமாக வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வெதரை நம்பவே முடியாது. ஸோ இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு ஜூம் எஃபெக்டை போட்டோம்னா இட் வில் பி லுக் மச் பெட்டர். கொஞ்சம் ஒரு ஜூமாக ஒன்று போட்டு விடுவோம். லைக் ஒரு சிஆர்டி எஃபெக்ட் கொண்டு வந்துட்டோம். ஓரளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வெதரை நம்பவே முடியாது. ஓகே, இது வரைக்கும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு டிரான்சிஷன் போட்டுட்டு நம்ம வாய்ஸ் வர மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு நார்மல் ப்ரீமியர் கம்போசரில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷன் தான். டிரான்சிஷனில் ஒரு பேன் டிரான்சிஷன் எடுத்து போட்டுருவோம். வெதரை நம்பவே ஓகே, லாஸ்ட்டில் வந்து ஒரு டிரான்சிஷன் நம்மளுக்கு தேவை. இதை நம்ம வழக்கமாக போடுற டிரான்சிஷன் தான். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா காப்பி ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆகணும்னா ஃபியூசிம் ஸ்டில் டோர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ வந்து மியூசிக் ஆட் பண்ணணும். எஸ், மியூசிக் ஆட் பண்ண ஃபியூசிம் ஆப்பிள் அப்படின்னு ஏற்கனவே வச்சுருக்கேன். ஸோ இந்த மியூசிக் ட்ராக் இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த மியூசிக் ட்ராக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பிராண்டுக்கு பண்ணுறோம்னா மேபி சேம் மியூசிக்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் வில் பி லுக் சிமிலர் அண்ட் பார்க்க கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மியூசிக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மியூசிக்கை வந்து எல்லா ட்ராக்ஸுக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ். இன்னும் ஏன் மலையில் வெயிட்டிங்? ஸ்டீல் டோர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணும்னா ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் வேறு ஒரு வீடியோக்கு யூஸ் பண்ணது. பட் இதில் இருக்கக்கூடிய கேமரா பொசிஷன் அந்த டோரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ அது எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னா, இது ஆல்ரெடி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கம்போசிஷனாக இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஒரிஜினல்னு கொடுத்தோன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு டேரெக்டாக போயிடும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேமரா பொசிஷன் வச்சு நம்ம அது வந்து ஒரு 3D ஸ்பேஸில் ரன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதிலிருந்து நம்ம இந்த டெக்ஸ்சர் பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டை இதில் ஆட் பண்ணுவோம். அந்த பேக்ரவுண்ட் எங்கே வச்சுருக்கேன்னா மேபி எனக்கு இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் ட்ராக் பண்ணிடுவோம்.
கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் ஜி அதுக்கப்புறம் கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே ஏற்றிட்டோம்னா more than 20+ greatest ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இதுக்கு வந்து சூட்டே ஆகலை. ஓகே இது இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு வில் பி ப்ராப்பர்ட்டிஸில் கலரில் வந்து ஒயிட்டுக்கு போய்க்கலாம். ஓகே more than 20+ great. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா no warping, no rust, no damage and பக்கா security. இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஸோ இது 3 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். நோ வார்பிங், நோ ரெஸ்ட், நோ டேமேஜ் அண்ட் பக்கா செக்யூரிட்டி தான் நம்ம ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ். இன்னும் ஏன் மலையில் வெயிட்டிங்? ஸ்டீல் டோர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணும்னா ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டில் அந்த ஒரு பீட் வருதுல்ல, அங்கே வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் இதை என்ன பண்ணலான்னா இங்கே மேட்ச் பண்ணிடுவோமா, பண்ணுங்க. இங்கே இதோட வச்சாலே போதும் ஆக்சுவலி. ஸோ இதை பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. ஒரு மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது டெக்ஸ்ட் போடணும். இந்த ஆடியோலலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ டிவியில் நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்கா. ஸோ இதை வந்து கொஞ்சம் டிவியில் பேசுகிற மாதிரி எஃபெக்ட் மாற்றிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி எசென்ஷியல் சவுண்ட்ஸில் போயிட்டு இன் டெலிவிஷன் ஃப்ரம் த டெலிவிஷன் கொடுத்துட்டு 1 மணி வரை மிதமான கோவையில் கனமழை காரணமாக வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வெதரை நம்பவே முடியும். ஓகே இப்போ நம்ம ஓரளவுக்கு டிவியில் கேட்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு. ஸோ இதுவே போதும். ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறல டெக்ஸ்ட்டு இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சிம்பிள். இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைலில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி அப்படியே இருந்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துட்டோம்னா இங்கே பேஸ்ட் ஆகிடும். சம்மர் வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட்டு நான் இந்த டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போனீங்கன்னா பாப்பின்ஸ் ஃபாண்ட்டு பிளாக் இட்டாலிக் ஒயிட் எல்லோ கலரில் கொடுத்துட்டு ஷேடோவை எனேபிள் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் இதில் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இதில் லைட்டாக முன்னாடி கிராஸ் டிசால்வ். சம்மர் வந்தாச்சு, இனி மலையால. ஸோ இங்கே வந்து சம்மர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே இந்த மாதிரி இவங்க பேசுகிற எல்லாத்துக்கும் நம்ம டெக்ஸ்ட் போட எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வாட்டர் மார்க் மட்டும் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் எடுத்தோம்னா வீடியோ ரெடி. ஓகே இப்போ வீடியோ முடிச்சாச்சு. வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் ஒரு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸில் வச்சுட்டு நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடிட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் ஃபியூச்சரில் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்தியே ஒரு வீடியோவாக போடுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு எடிட்டருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எடிட்டர் ஃப்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சம்மர் வந்தாச்சு, இனி மலையால வுட்டன் டோர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. 16 மாவட்டங்களில் பகல் 1 மணி வரை மிதமான கோவையில் கனமழை காரணமாக வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வெதரை நம்பவே முடியாது. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய டோர்ஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன பண்ணுறது, வுட்டன் டோர்ஸ்னாலே இது ஒரு பிரச்சனை. வுட்டன் டோர்ஸ் மலையில் மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணும், ஸ்வெல் ஆகும், அப்புறம் கிராக்கே ஆகிடும். இதுவே ஸ்டீல் டோர்ஸ்னா பிரச்சனையே இல்லை. அதுவும் ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ்னா வாய்ப்பே இல்லை. நம்ம ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ் மழை, காற்று, கத்திரி வெயில்னு எல்லா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்லையும் ஸ்ட்ராங்காக நிற்கும். நோ வார்பிங், நோ ரெஸ்ட், நோ டேமேஜ் அண்ட் பக்கா செக்யூரிட்டி தான் நம்ம ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ். இன்னும் ஏன் மலையில் வெயிட்டிங்? ஸ்டீல் டோர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணும்னா ஃபியூசிம் ஸ்டீல் டோர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க.